வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுறேங்க. இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான நட்சத்திரத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போறேன். இந்த நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா மறைச்சு வச்சிருந்தாராம். 27 நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும். ஆனா 28வது ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது சூஷமமான நட்சத்திரம்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்படின்னா, இந்த நட்சத்திரத்தை அவர் தன்னுடைய மயில் பீலியில மறைச்சு வச்சிருந்தாராம். எத்தனையோ பேரு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாம அப்படியே முன்னேறினாலும் அவங்கனால எந்திரிச்சு வரவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப துன்பம் ஏற்படுது இல்லைங்களா? அவங்களுக்கு தான் முக்கியமான இந்த பதிவு. முழுசா இந்த வீடியோவை பாருங்க. அதாவது, இந்த நட்சத்திரத்தை வழிபட்டோம்னா நம்ம கடன் பிரச்சனை, அப்புறம் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகும், அப்புறம் தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, அப்புறம் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ என்னதான் வேணும் நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லைங்களா? இப்போ யாருக்கெல்லாம் நல்ல நேரமோ, யாருக்கு தான் இந்த வீடியோ பார்க்குற பிராப்தம் இருக்கும், அவங்களால தான் இதை பார்க்க முடியும். சரியான நேரத்துல தான் இந்த நட்சத்திரத்தை பத்தி அவங்க தெரிய வரும். இதுதான் விதி. வாங்க, என்னதான் அப்படி ரகசியம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மகாபாரதம் நடக்கும்போது சகுனி என்ன பண்றாருன்னா, நம்ம எப்படி இந்த போர்ல ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி துச்சாதனை அழைச்சு, நீ போய் சகாதேவன் கிட்ட போய் நீ நேரம் காலம் குறிச்சிட்டு வா, அப்பதான் இந்த போர்ல நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றார். சகாதேவன்கிறது யார் தெரியுமா? இவர் ஜோதிடத்திலேயே ரொம்ப மாபெரும் வல்லுனர். சகாதேவரும் அபிஷித் நட்சத்திரத்தை குறித்து கொடுக்கிறார் கௌரவர்களுக்கு. ஆனா கிருஷ்ணர் தான் குறும்புக்காரராச்சே. வானத்துல இருக்கிற அபிஷித் நட்சத்திரத்தை தன் தலையில ஒளித்து கொண்டாராம். இது தெரியாமல் போரை தொடங்கி தோல்வி கண்டார்கள் கௌரவர்கள். இந்த நேரத்தை நம்ம தெரிஞ்சு வழிபட்டோம்னா நிச்சயம் நமக்கு வெற்றி தாங்க. யாரும் இந்த நட்சத்திரத்தை தவறா பயன்படுத்த கூடாதுன்னு கிருஷ்ணர் ஒரு முழு நாளும் இல்லாம பகல்ல 11:45 மணியிலிருந்து 12:15 மணி வரைக்கும் தினமும் இந்த நட்சத்திரம் ஒளிருமாறு செய்கிறாரு கிருஷ்ணர். அதனால நம்ம இந்த டைம்ல சுவாமிக்கு விளக்கேற்றினா போதும். பெரிய பூஜை இதெல்லாம் செய்ய தேவையே இல்லை. நம்ம இந்த டயத்தில் விளக்கேற்றிட்டு நம்ம ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாம். இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து எல்லாரும் பயன்படுங்க. நன்றி.